ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம். அது செய்யறது எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு மாங்காவை எடுத்து அதை தோல் சீவி இந்த மாதிரி அந்த இதில் வச்சு நான் சீவுறதுல வச்சு சீவிட்டேன். நீங்கள் நைஸாக வேணும்னாலும் சீவிக்கலாம், இல்லைன்னா மொத்தமாக வேணும்னாலும் நான் சீவிக்கலாம். நான் நைஸாக இருக்கிறதுல சீவிக்கிட்டேன். நீங்கள் பிள்ளைங்களுக்கு வெரைட்டியாக எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டு தரேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்போட நல்லா சுவையோட நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிங்க. நான் உங்களுக்கு 2-3 மாங்காய் வச்சு நிறைய பேர் எல்லாம் ஃபேமிலியாக சாப்பிடணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தோல் சீவிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களால் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோலோட சீவினிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் தோல் சீவிட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டேன். நல்லா சூடாயிடுச்சா பார்த்துக்கிட்டு நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் இதில் பிளேட்டில் கடுகு உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுக்க விட்டுருங்க. பிள்ளைங்க ஸ்கூலில் போய் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சூடாக நல்லா சூப்பராக சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு தோல் கடலைப்பருப்பை தோல் நல்லா நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. தோலோட போட்டிங்கன்னா டிஸ்டர்பாக இருக்கும். சாப்பிட்றப்போ பிள்ளைங்களுக்கு தோல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது கடலைப்பருப்பை ஆட் பண்ணுங்கள். நான் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நெருக்கி போட்டுக்கிட்டேன். சிகப்பு மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கங்க. நான் ஒரு 3 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 3, சிகப்பு மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன். நல்லா அதை எல்லாமே என்ன செய்யுங்க, பொன்னிறமாக நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக பொடியாக நறுக்கி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி எதுக்குன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், செரிமான தன்மைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இஞ்சி ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிப்பேன். நீங்கள் சாதத்தில் நான் உப்பு போடாமல் தான் வடிப்பேன் அப்படிங்கிறவங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலருக்கு அது கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் மாதிரியே தெரியும். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குங்க. ஆன்டிபயோட்டிக் தான், அதனால நல்லாயிருக்கும், சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் நீங்கள் அந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கிறது எல்லாமே அந்த ஸ்மெல் நல்லா அழகாக சுவையாக நல்லா சூப்பராக வரும், நல்ல மணமாக வரும். பெருங்காயம் இஞ்சிலாம் நம்ம போட்டிருக்கோம், அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பெருங்காயம் ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த மஞ்சள் ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சூடான ஒரு சாதத்தில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால சாதத்தில் நீங்கள் எண்ணெய் போட்டு கலக்க தேவையில்லை, அப்படியே போட்டு நீங்கள் கலக்கினா போதும். நல்லா கிண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட் எல்லாமே எல்லா சாதத்துலேயும் சேர்ந்து வரும். இல்லைன்னா அங்கங்கே ஒரு பீஸாக இருக்கும். உப்பு வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்து போட்டுக்குங்க, அளவாக போட்டுக்குங்க, ரொம்ப போடாதீங்க. அதுக்கு இங்கே பாருங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு டிஃபனில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு சாதம் கூட மிஞ்சாதுங்க, நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சுவையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை காய்.